கிராமத்து வீட்ல சாயந்தர வேளையில பிரசாத், சாரதா, ரமேஷ், அரவிந்த், அனாமிகா, அஞ்சலி 4 பேரும் உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்களுக்கு மத்தியில இப்ப பேசப்படுற பொருள் சொத்து விஷயம். அந்த சொத்தோட மதிப்பு 5 ஏக்கர். பல வருடங்களா அப்படியே இருக்கு. ஏண்டாப்பா, அந்த பூமி 5 வருஷமா அப்படியே இருக்கு. அத பாக்கும்போது எங்களுக்கு கவலையாதான் இருக்கு. அதுக்காக அது அப்படியே உற்ற முடியாதே. அதுக்கு சரியான பரிகாரத்தை பண்ணணும். ஆமா, அத சாகுபடி பண்ணாம விட்டா புல்லு புதரு பூண்டுன்னு வளர்ந்துரும். அது வெறும் தண்டம். அதுக்கு ஒரு வழிய பாக்கணும். இல்லனா அது இருந்தும் பிரயோஜனம் இல்ல. அத்தை, மாமா, அதுக்கான பரிகாரம் ரொம்ப சுலபம். அந்த பூமிய அப்படியே வச்சிருக்கிறது தண்டம் தான். அத உடனே வித்துருங்களேன். அவ்வளோ பெரிய ஸ்தலம் நமக்கு நல்லதுதான் செய்யும். விக்கிறதா? அது நம்ம பூர்வீக ஆஸ்தி இல்லையா? அதுல விவசாயம் பண்ணதுனாலதான் நமக்கு இந்த வீடு, இடம் எல்லாம் கிடைச்சதில்ல. ஆமா, பூர்வீக ஆஸ்தி தான். ஆனா இப்போ நம்ம எல்லாரும் மாடர்ன் யுகத்துல இருக்கோம். மண்ணை கட்டிட்டு அழற காலம் எல்லாம் போயிடுச்சு. அத வித்தா நமக்கு கோடிகள்ல பணம் கிடைக்கும்ல. சிட்டில ஒரு சின்ன லக்ஸுரி அபார்ட்மெண்டே வாங்கலாம். இல்லனா எனக்கு இருக்கிற கான்டாக்டுக்கு ஒரு பிரீமியம் ஃபேஷன் புட்டிக்க வாங்கலாம். ஆனா அஞ்சலி, நம்மளோடது விவசாய குடும்பம். நமக்கு தெரிஞ்சது, நம்ம ரத்தத்துல இருக்கிறது விவசாயம். நம்ம ஜீவன ஆதாரமும் அதுதான். நமக்கு தெரியாத பிசினஸ் பண்ணி நஷ்டப்படணும். விவசாயமா? ஐயோ ரமேஷ், இந்த காலத்துல இந்த பழைய சோறு, பச்சை மிளகா சேத்துல செய்யற வேலைய யார் பாப்பா? நான் பணக்கார வீட்ல இருந்து வந்த பொண்ணு. என் கிளாஸ், என் யோசனை எல்லாம் வேற மாதிரி இருக்கும். குயிக் மணி, காஸ்ட்லியான வாழ்க்கை, குளோபல் ட்ரெண்ட் வேணும்னு நினைக்கிறவனா. இந்த மாதிரி விவசாயம் எல்லாம் எனக்கு வேலைக்கே ஆகாது. நீங்க 1 வருஷம் கஷ்டப்பட்டு உழைக்கிறது என்னோட ஷாப்பிங் செலவுக்கு கூட ஆகாது. அத்தை, மாமா, நான் அஞ்சலி சொல்றத ஒத்துக்க போறதில்ல. இந்த பூமிய விக்கிறது தப்பு. அது வெறும் மண்ணு கிடையாது. நமக்கு சோறு போடுற தெய்வம். பூமிய விக்கிறதுங்கிறது அம்மாவை விக்கிற மாதிரி. ஓஹோ, ஏழை மருமகளோட சென்டிமெண்ட்டும் இதுல சேர்ந்துருச்சா? அப்புறம் அவ்வளவுதான். மண்ணு தாயாம், என்ன பண்ணலான் இருக்காத? அத வச்சு ஏதாவது தங்க வர வைக்க போறியா? என்ன ஏழைன்னு சொல்லு, பரவாயில்ல. என்னால லட்சக்கணக்கில முதலீடு போட முடியாதுதான். ஆனா கஷ்டப்படுற மனசு, அந்த பூமி மேல அன்பு ரெண்டும் இருக்கு. அந்த பூமி நல்லா இருந்தாதான் அத சரி பண்ணி மறுபடியும் நல்லா வாழ முடியும். அந்த பூமிய நான் சரி பண்றேன். எனக்கு விவசாயத்தை தவிர வேற எந்த வியாபாரமும் தெரியாது. நம்ம வீட்டு பேரை நிலைக்க வைக்கணும்னா நமக்கு தெரிஞ்ச விவசாயத்தை பண்றதுதான் நல்லது. குறைஞ்சது 5 தலைமுறைக்காவது இந்த பூமிய ஒப்படைக்கிற கடமை நம்ம கிட்ட இருக்கு. அனாமிகா சொல்றத நான் பூர்த்தியா ஒத்துக்கிறேன். அவளுக்கு விவசாயம் எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். கஷ்டம் எப்பவும் வீணாகாது. விவசாயம் நமக்கு நேர்மையான, ஆரோக்கியமான சாப்பாடு போடும். சரி, நீ இவ்வளவா பழைய பஞ்சாங்கத்தை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கறதுனால நான் நீ சொல்றதுக்கு ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோ. நீ இன்னையில இருந்தே சேத்துல இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கணும். கொஞ்ச நாள்ல எங்க ஹைடெக் வியாபாரம் லட்சங்கள்ல கோடிகள்ல சம்பாதிக்கும். நீ மட்டும் இந்த மண்ணிலேயே ஊறி அன்னாடம் காட்சியா கஷ்டப்பட்டுக்கிட்டே இரு. என்னோட பணக்கார மருமக வாழ்க்கைய நான் நல்லபடியா வாழ்ந்த நீ பொறாமப்படுற அளவுக்கு காட்டுற. இந்த போட்டியில ஜெயிக்க போறது பணம் தான், விவசாயம் கிடையாது. சரி, போதும்மா, நிறுத்துங்க. சண்டை வேண்டாம். அனாமிகா, நீ அந்த பூமியில பாதியை எடுத்துக்கிட்டு உன்னோட விவசாயத்தை நீ பாரு. அஞ்சலி, உன்னோட புத்திசாலித்தனம், பணம் ரெண்டையும் வச்சுக்கிட்டு உனக்கு பிடிச்ச வியாபாரத்தை பண்ணு. அவங்க முயற்சிய பண்ணுங்க. 6 மாசம் கழிச்சு யாரு ஜெயிக்கிறீங்கன்னு பாக்கலாம். 2 பேரும் நம்ம மருமகளுங்க, எதுக்கு இப்படி போட்டி போட்டுக்கிட்டு? போட்டி இல்லனா வெற்றியோட ருசி எப்படி தெரியும் அத்த? 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க. அனாமிகா அவளோட சாகுபடிய ஆரம்பிச்சா. அவ கஷ்டப்படுற விதத்தை பார்த்து அக்கம் பக்கத்துல இருந்த விவசாயிகள் ஆச்சரியப்பட்டாங்க. அஞ்சலி பக்கத்திலேயே ஹைடெக் போல்ட்ரி ஃபார்ம் அப்படின்னு ஒரு கோழி பண்ணைய வச்சா. ரமேஷ், நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப அவசரப்பட்ட ஆகாது. முதல்ல பூமிக்கு உதவி செய்யற வேலையை தான் பார்க்கணும். உடனே ரசாயன எருவெல்லாம் போடக்கூடாது. இந்த பூமிக்கு முதல்ல அன்பு, பொறுமை தேவை. எப்படி அனாமிகா? சம்பிரதாய முறையில மாட்டு சாணம், இயற்கை எருவு, இது எல்லாத்தையும் தான் நம்ம முதல்ல பயன்படுத்தணும்.
ஆழமா தோண்டாம மண்ணை மட்டும் நம்ம மேலோட சரி பண்ணுவோம். கொஞ்சம் மண்ணை தோண்டி மழை தண்ணி மேலோட நிக்கிற மாதிரி பண்ணுவோம். இதனால நீர்ப்பாசனம் கொஞ்சம் குறையும், தண்ணியையும் நம்ம சேகரிக்க முடியும். இதுக்கு கொஞ்ச நாள் எடுக்கலாம், ஆனா உறுதியான விவசாயத்துக்கு இப்படிதான் பண்ணணும். இது பூமிக்கு மட்டும் இல்ல, நமக்கும் ஆரோக்கியம். சரி அனாமிகா, உன் நல்ல மனசுக்கு கடவுள் தகுந்த பரிசு கொடுப்பாரு. உன் மன உறுதிக்கு முன்னாடி இந்த கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்ல. பக்கத்துல அஞ்சலி தன்னோட ஃபார்ம் ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு அரவிந்தோட பேசிக்கிட்டு இருந்தா. ஆபீஸ் முழுக்க கிளாஸ், பர்னிச்சர்னு ஒரு லக்ஸரியா இருந்தது. அரவிந்த், பாத்தியா, இங்க இருக்கிறது எல்லாம் ஹை குவாலிட்டி கிளாஸ், ஆட்டோமேட்டிக் ஃபீடிங் சிஸ்டம், கிளைமேட் கண்ட்ரோல் சென்சார்ல இருக்கு. கோழிகளுக்கு கூட ஏசி இருக்கணும் இல்லையா? இது விவசாயம் கிடையாது, ஸ்மார்ட் பிசினஸ். நான் ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டர்ல வேலை பார்த்தாலே போதும். அந்த அனாமிகா மாதிரி சேத்துலயும் வெயிலையும் காய வேண்டிய அவசியம் இல்ல. இது என் அகங்காரம் கிடையாது, என் புத்திசாலித்தனம் நிஜம்னு நிரூபிக்கிறதுக்கு. ஆனா அதுக்கு இவ்ளோ பெரிய முதலீடு வேணுமா? இதுவே லட்சங்கள்ல இருக்கு. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு டார்கெட்டுக்கு இது அவசியம்தான். 10 மடங்கு லாபம் வேணும்னா ரிஸ்க் எடுக்கணும். அந்த அனாமிகா 6 மாசம் கஷ்டப்பட்டாலும் 10,000 ரூபாய் கூட சம்பாதிக்க மாட்டா. பாத்துட்டே இரேன், என்னோட வருமானம் அவ விவசாயத்துல வர்ற வருமானத்தை விட 10 மடங்கு அதிகமா இருக்க போகுது. அவளை ஓட விட போறேன் பாரு. ஒவ்வொரு தடவையும் அஞ்சலி தன்னோட எக்ஸ்பென்சிவான கார்ல மாடர்ன் ட்ரெஸ்ல வந்து நின்னு விவசாயத்தை பத்தியும் அவ பண்ற வேலைய பத்தியும் கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருப்பா. என்னம்மா அனாமிகா, விவசாயம்லாம் நல்லா நடந்துகிட்டு இருக்கா? இல்ல இன்னும் கல்ல தான் தோன்றீங்களா? இன்னும் எத்தனை நாளைக்கு மண்ணை தோண்டிக்கிட்டு இருக்க போறீங்களோ? இன்னைக்கு நான் ஸ்பெயின்ல இருந்து டைமண்ட் நெக்லஸ் இம்போர்ட் ஆக போகுது. நீங்க எப்பவாவது அதையெல்லாம் வாங்குற அவகாசம் வருமா? எங்க பிசினஸ் லாபம் அப்படி இருக்கு. பரவாயில்ல அஞ்சலி, உன்ன மாதிரி எக்ஸ்பென்சிவான வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நான் மண்ணுல இருந்தாலும் சந்தோஷமா இருக்கேன். என் விவசாயம் எனக்கு மன அமைதியையும் திருப்தியும் தருது. இந்த மண் எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் பலனை கொடுக்கும். இந்த பூமி தாய் என்னை எப்பவும் அப்படியே என்ன கை விட்டுடவே மாட்டா. பாக்கலாம் அனாமிகா, திருப்தி பசிய போக்காது, கடனையும் தீக்காது. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு பேராபத்து வந்துச்சு. பயங்கரமான காத்து, நிரந்தரமான கரண்ட் கட்டு, பூகம்பம் வர்ற வாய்ப்பு அதிகமானதால நிலைமைய மோசமாச்சு. அஞ்சலி அவ போல்ட்ரி ஃபார்ம்ல இருந்து பயங்கர பயத்தோட வீட்டுக்கு ஓடி வந்தா. அரவிந்த், என்னது இது? கரண்ட் எல்லாம் போயிடுச்சு, ஜெனரேட்டர் வேலை செய்யல, கரண்ட் இல்ல, இந்த சூட்ல கோழி எல்லாம் செத்துருமே, ஃப்ரிட்ஜ்ல இருக்க ஸ்டோரேஜ் எல்லாம் போயிடும், நஷ்டமாயிடும். அஞ்சலி, தண்ணி இல்ல, பம்பு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வேலை செய்ய மாட்டுது. பூகம்பத்துல எல்லாம் ஆட்டம் கண்டுடுச்சு. நம்ம லட்சக்கணக்குல போட்டு வாங்கின ஏசி சிஸ்டம் கரண்ட் இருந்தா மட்டும்தான் வேலை செய்யும். அந்த கோழிகள் எல்லாம் சாக போகுது. பணத்தை கொடுத்தவங்க எல்லாம் பணத்தை கேட்டு முன்னாடி வந்து நிக்க போறாங்க. நம்ம முதலீடெல்லாம் போச்சா? 1 2 50 லட்சம். இந்த பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையும் இந்த ஃபார்ம்ல தானே கொட்டி கவுத்தேன். என் ரிச் மருமக ஸ்டேட்டஸ், எக்ஸ்பென்சிவ் பொருட்கள் எதுவுமே இப்போ உதவாது போல இருக்கே. இதெல்லாம் வெறும் அலங்காரம் மட்டும்தான். உண்மையான ஆபத்துல பண உதவி இது செய்யல. வேலைக்காரங்க சம்பளம் கேக்குறாங்க, நான் கடன்காரியாக போறேனா? அஞ்சலி தன்னோட ஃபார்ம் ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு வெளியில எட்டி பார்த்தா. பக்கத்துல வெயில்ல அனாமிகா கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அனாமிகா ட்ரெடிஷனல் வகையில விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தா. மல்ச்சிங், ஆழமா தோண்டாம விதைகளை போடுறது, குறைஞ்ச தண்ணில வாழற பண்டங்களை போடுறது, இதெல்லாம் பஞ்சத்தை தாங்கி நின்னுச்சு. அவளோட முகத்துல திருப்தி, ஜெயிச்சிட்டோங்கிற நிம்மதி இருந்துச்சு. இந்த விவசாயத்துல எதுவுமே இல்ல, இது ஒரு பழங்கால பருப்புன்னு நினைச்சேன். ஆனா அனாமிகா, அவ வாழ்ந்த இந்த வாழ்க்கைதான் அவளை இன்னைக்கு காப்பாத்திருக்கு. இந்த பூமிக்கு அகங்காரம் இல்ல, அனாமிகாவோட அன்பு பொறுமை மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. என்னோட அகங்காரம் எனக்கு நஷ்டத்தை தான் கொடுத்திருக்கு. அன்னைக்கு சாயந்தரம் அஞ்சலி தன்னோட எக்ஸ்பென்சிவான கோலத்தை மாத்தி சாதாரண பெண்ணா கண்கள்ல கண்ணீரோட சேத்துல கால வச்சு அனாமிகா கிட்ட வந்தா. அன்னைக்கு வரைக்கும் இருந்த அவளோட ஆணவ பேச்சு அன்னைக்கு இல்ல. அக்கா, என்ன பார்த்து நீ சிரிக்கலையா? என்னாச்சு அஞ்சலி? உன்னோட ஸ்டேட்டஸ்க்கு இப்படி என்கிட்ட வந்து கண்ணீர் விடலாமா? நீ அழுதா கஷ்டமா இருக்கே. என்ன மன்னிச்சிருக்கா, என் திமிர ஆணவம் என் கண்களை மூடிடுச்சு. நான் பணத்தை மட்டும்தான் நம்பினேன், டெக்னாலஜி தான் எல்லாமேன்னு நினைச்சேன். இந்த இயற்கை, விவசாயம், இந்த பூமி எல்லாத்தையுமே எகத்தாளமா பார்த்தேன். சேத்தையும் வெயிலையும் அவமானப்படுத்தின. அதனாலதான் இந்த பஞ்சம் எனக்கு தண்டனை கொடுத்துருச்சு.
நமக்குள்ள எதுக்கு இந்த மன்னிப்பெல்லாம்? நீ என்னோட தங்கச்சி, உன் மனசு மாறிடுச்சுல, எனக்கு அதுவே போதும். இந்த பஞ்சம் எங்க வியாபாரத்தை படுக்க வச்சிருச்சு. நான் வெறும் பணத்தையும் டெக்னாலஜியுமே நம்பி இருந்துட்டேன். ஆனா நீயும் இந்த பூமாதேவிய நம்பி இருந்த. இந்த மண்ணுல இருந்த சக்தி, உன்னோட நம்பிக்கை, இது எல்லாமே உன்னை காப்பாத்திருச்சு. ஆரோக்கியமான பண்டங்களையும் கொடுத்துருக்கு. நான் தோத்துட்டேன்கா. பணக்காரிங்கிற அகங்காரம் இப்ப குறைஞ்சிருச்சு. இப்ப நான் கடங்காரியா நிக்கிறேன். நீ ஒன்ன தோத்தரல அஞ்சலி. நீ வாழ்க்கையோட உண்மையான மதிப்ப இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் மட்டும் இல்ல, நல்ல மார்க்கெட்டிங் ஸ்கில்லும் இருக்கு. புத்திசாலித்தனமும் உன்கிட்ட இருக்கு. அத நீ வெறும் லாபத்துக்காக தப்பான வழியில யூஸ் பண்ணக்கூடாது. இனிமே அப்படி பண்ண மாட்டேன்கா. உன்கிட்ட எல்லாத்தையும் கத்துக்க நான் ரெடியா இருக்கேன். அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கலாம். ஏழை மருமகளா எனக்கு இருக்கிற விவசாய அறிவால, பெரிய இடத்து மருமகளா உனக்கு இருக்கிற வியாபார யுக்தியால நம்ம எதையாவது சாதிப்போம். என்னோட விவசாயத்துல உன்னோட மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் உள்ள புகுத்துவோம். ஆர்கானிக் பண்டங்களுக்கு நல்ல விலை கிடைக்குது. சிட்டில உனக்கு இருக்கிற கான்ட்ராக்ட வச்சு இத வித்துரு, உனக்கு லாபம் கிடைக்கும். அஞ்சலி கண்ணீரை தொடச்சுக்கிட்டு சந்தோஷமா இப்படி சொன்னா. கண்டிப்பா அக்கா, நீ சொல்லிக் கொடு, நான் கத்துக்கிறேன். மண்ணுல வேலை செய்யறத விட இந்த அழகான விவசாயத்துல கலந்துக்கிறத விட வேற நல்ல விஷயம் என்ன சொல்லு. இன்னைக்குதான் அது புரிஞ்சுது. 2 வருஷம் கழிச்சு அந்த பட்டு போன பூமி மறுபடியும் உயிர் பெற்று வந்துச்சு. அனாமிகாவோட பண்டங்களுக்கு அஞ்சலி பூமாதா வரம் அப்படின்னு பேர் வச்சான். சிட்டில லாபத்துக்கு வியாபாரம் பண்ணினா. அந்த வீட்ல பணம், நிம்மதி ரெண்டுமே கிடைச்சது. பாத்தியா சாரதா, என்னைக்கு நம்ம மருமகள்கள் நான் பணக்காரி நான் ஏழைங்கிற போட்டியை எடுத்து வச்சுட்டு தன்னோட அகங்காரத்தை இறக்கி வச்சுட்டு ஒருத்தவங்க கஷ்டத்தை ஒருத்தவங்க பார்த்து உதவி செஞ்சு ஒன்னா சேர்ந்து செயல்பட ஆரம்பிச்சதும் வீட்டுக்கு சந்தோஷம் வந்தது. அனாமிகா மண்ணுக்கு மதிப்பை கொடுத்தா. அஞ்சலி அந்த மதிப்ப உலகத்துக்கு காட்டுனா. விவசாயத்தை விட உன்னதமான வியாபாரம் இந்த உலகத்திலேயே கிடையாது. என்ன அஞ்சலி, உனக்கு இதுக்கப்புறம் டைமண்ட் நெக்லஸ் வேணுமா? அஞ்சலி சிரிச்சுக்கிட்டே தன்னோட கையில இருந்த சேத்த காமிச்சு, வைரக்கல்ல விட இந்த சேருதான் என் மனசுக்கு உண்மையான ஆனந்தத்தை, தைரியத்தை கொடுக்குதுக்கா. இந்த விவசாயம் நம்ம வாழ்க்கையையும் பந்தத்தையும் மாத்திருச்சு. இந்த விவசாயத்தை பத்தி நம்ம 10 பேர்கிட்ட சொல்லுவோம். இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.